ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, சோர்வு, பயம், விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்காதி. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனையை பற்றி அறிந்தும் அறியாதது போல நடிக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி திரிந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு மீண்டும் மீண்டும் என்னிடமே வந்து உன் கஷ்டங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் துயரங்களை நினைத்து வருந்தாமல் இரு குழந்தையே. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை, இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். நீ என் பிள்ளை, உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்பொழுது அனுபவிப்பது உன் கர்மாவை. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து நீ வாழ்வில் தோற்றுவிட்டாய் என்று முடிவு செய்து விடாதே. இனி நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னை எந்த நேரத்திலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். வருத்தப்படாதே, அழாதே. தோல்வி வரும் போகும். தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளத்தான் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என்று புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. பாம்பு எத்தனை முறை தன் தோலை உரித்தாலும் அது பாம்புதான். சில மனிதர்களை உன் வாழ்வில் அனுமதிக்கும் முன் உன் நினைவில் வைத்துக்கொள். மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும் மனசாட்சியே இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் விளையாட்டு. கலங்காதி குழந்தையே. பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது. உனக்கான காலங்கள் தொலைவில் இல்லை. நீ நினைத்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். பொறுமையாக இரு. உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயமாக இருக்கும். எதற்கும் கலங்காதே. வாழ்க்கையில் நீ உயரப் போகிறாய். மறவாதி குழந்தையே. நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அம்மா என்று ஒரு முறை கூப்பிட்டால் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் ஓடோடி வந்து விடுவேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கை வை. நீ நினைக்கும் அனைத்து காரியங்களும் நன்றாகவே நடக்கும். இது உன் அன்னையின் வாக்கு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.